என்னோடு கூட திருப்புங்கள் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நம்ம இந்த பகுதியை மட்டும் தான் சிந்திக்க போகிறோம். முதல் பகுதி, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். Dead flies spoil the perfumer's oil. பெர்ஃப்யூம் என்ற உடனே இங்க இருக்கிற எல்லாருமே பெர்ஃப்யூம் யூஸ் பண்றவங்க தான். சில மனிதர்கள் சில இடங்களுக்கு வந்து போகும்போது அவர்கள் போன பின்பு கூட அவர்கள் போட்டு வந்த அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் இருக்கும். பெர்ஃப்யூம் நறுமணம், சுகந்த வாசனை, தைலம் என்கிற இவைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. நல்ல ஒரு ஸ்மெல்லு ஆல்வேஸ். பெர்ஃப்யூம் என்பது சென்ட்ல மட்டும் இல்லை, நல்ல ஒரு சமையல்ல இருக்குதுங்க. சமைச்சிட்டு அந்த மூடியை நீங்க திறந்த உடனே வருகிற அந்த அரோமா இருக்கு பாருங்க, ஸ்வீட் அரோமா, that will make you to feel heat immediately. அந்த ஸ்மெல். ஆக அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, that smell is always important. நம்ம மேலே போட்டுட்டு வர சென்ட்லே ஆகட்டும், அல்லது சமைக்கிற உணவுலே ஆகட்டும், அல்லது பூக்கள் அல்லது எந்த ஒரு காரியங்களும் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து வெரி வெரி பிளசன்ட், வெரி பிளசன்ட். as pleasant as it is, you will enjoy அந்த டைமிங். உணவு சுவையா இருந்தால் you will enjoy the food. and just imagine the opposite way. If you go to public toilet and it is not well cleaned, you cannot even stay there for a couple of seconds. You will immediately want to come out. Why? The smell stinks. நாற்றம். ஆக ஸ்மெல், வாசனை என்று வருகிற போது it has a two variety. ஒரு வாசனை உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும், ஒரு வாசனை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு வாசனை உங்களுக்கு இன்னும் அதிகமாய் அதை சுவாசிக்க தூண்டும், ஒரு வாசனை உங்களுக்கு அந்த இடத்தை விட்டு ஓட வைக்கும். இல்லையா? வேதம் சொல்லுகிறது, தைலக்காரர்கள் தைலத்தை அதாவது பெர்ஃப்யூமை உருவாக்கும் போது தெரியாமல் ஏதாவது செத்த ஈக்கள் அதில் விழுந்து விட்டால் அந்த என்டையர் போர்ஷன் ஆஃப் த ஆயில் இருக்குல்ல, அந்த ஃப்ராக்ரன்ஸ் அது நாரி போகுமா. நம்ம தைலம் செஞ்சதில்லை, ஆகவே ஒரு ஈ விழுந்தா என்ன ஆகும் நமக்கு உண்மையிலே தெரியாது. நீங்கள் நீதிமொழிகளினுடைய 27ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை பார்த்தால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்கும். ஆயில் அண்ட் பெர்ஃப்யூம் மேக் த ஹார்ட் கிளாட். அந்த ஸ்மெல் வந்தவுடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நன்றாக ஒரு புத்துணர்வு, இன்னும் சுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உருவாகுதுல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த பரிமள தைலம், சுகந்த வாசனை இவைகள் உங்கள் இருதயத்தை களிப்பாக்கும் என்று. ஆக இருதயத்தை களிப்பாக்குகிற இந்த பரிமள தைலம் இருக்குதுல்ல, இவைகள் எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்விலே ஒன்றி பின்னி கலந்தது நாம் பல்வேறு வகைகளிலே. வேதம் இப்படியாக சொல்லுகிறதுங்க. 2 Corinthians chapter 2 verses 14 அதிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களை எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிறார். கடவுள் பவுலையும் பவுலோடு இருந்த ஒரு கூட்ட அவருடைய டீம், தீமோத்தேயு, லூக்கா, இவ்விதமான மக்கள் ஆகிய அவர்களை கொண்டு எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிறார் கடவுள். அதை ஆங்கில வேதம் இப்படியா சொல்லுது, God uses us to spread the knowledge of Christ like a sweet aroma or like a fragranced aroma or like a fragranced perfume. கடவுள் பவுலையும் பவுலோடு இருக்கிற மக்களையும் அவர் போகிற எல்லா இடங்களிலும் பவுல் போனாவே ஒரு வாசனை. It is not physical smell, it is not physical one talking here. அவர் போனாவே ஒரு வாசனை. அது என்ன வாசனை என்றால், அவர் போனால் இயேசுவை குறித்து அறிகிற ஒரு அறிவு அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. இதற்கு
கடவுள் பவுலை மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு மனிதர்களும், அவர்கள் எப்படி நீங்கள் இன்றைக்கு காலையில் ஒருவேளை உங்கள் ஆடையில ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்தீங்க என்றால், நீங்கள் உள்ளே வந்தவுடன் ஒரு ஸ்மெல்ல உங்களை நீங்க யாரை கடந்து போனீங்களோ அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்பது போலவே, நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு போகும்போது, ஒரு பகுதிக்கு போகும்போது, ஒரு இடத்திற்கு போகும்போது, அங்கே பல்வேறு சம்பாஷணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளே போகிறீர்கள். நீங்கள் போனவுடன் அங்கே என்ன வெளிப்படும்? பவுல் போன போது வெளிப்பட்டது போல என்றால், கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அது ஒரு வாசனை. இட்ஸ் a fragrance. That fragrance is a sweet aroma என்று வேதம் சொல்லுகிறது. A sweet aroma. அந்த ஸ்வீட் அரோமாவை நம்ம எப்பொழுதுமே நமது வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் ஒரு மண் பாண்டங்கள், பாத்திரங்கள், chosen vessels. அந்த வெசல் அவுட் சைடு, நம்மளுடைய பாடி. வாட் இஸ் இன்சைடு வாஸ் a perfume. நமக்குள் a perfume. What is the perfume name? Jesus Christ. நமக்குள் இயேசு என்கிறதான ஒரு சென்ட் இருக்குது அந்த பாத்திரத்திற்குள். ஆக whenever you take that vessel, which means you, the scent has to வெளியே வரணும். அதனுடைய ஸ்மெல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி நீங்கள் போகிற ஒவ்வொரு இடங்களிலையும் அந்த சென்ட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு, செத்த ஈ. செத்து போன ஈ ஒருவேளை உங்களுடைய அந்த பெர்ஃப்யூம் ஆகிய இயேசுவை அறிகிற அறிவில் விழுந்து விட்டு இருக்கும் போது, if you go still, it will not be a sweet aroma. It will sting. Same the knowledge of Christ itself. Reason, செத்து போன ஈ அதில் கலந்து போச்சு. You understand? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இயேசுவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். Christ gave himself as a fragrant aroma to God. அப்போ இயேசு இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் இருந்த வரைக்கும் each and every day God smelled a sweet aroma which is coming out of Jesus. First thing. And in his final day of the life, he gave himself again as a sacrifice, which also a sweet aroma for God. அப்போ கடவுளுக்கு இயேசு இந்த உலக வாழ்வில் வாழ்ந்த போதும், தன் வாழ்க்கையை கொடுத்த போதும் ஒரு சுகந்த வாசனையை கொடுத்தார். அந்த சுகந்த வாசனையை கடவுள் நுகர்ந்தார். He was very pleased with that smell. That smell was such a sweet aroma. இயேசு மூலமாய் போன அந்த அரோமா. இதை இயேசுவை அறிகிற ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதை தான் பவுல் போன இடங்களில் எல்லாம் வெளிப்படுத்தினார் கடவுள், இல்லையா? ஆனால் அந்த அறிவு, அந்த வாசனை கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். உன்னத பாட்டினுடைய 1 அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலம், அந்த நாமம் மிகவும் வாசனை உள்ளது. எவ்விதமான வாசனை என்றால் மகிழ்ச்சி தருகிற, இன்பம் தருகிற, இன்னும் சுவாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தருகிற ஒரு வாசனை. இது கடவுளுடைய நாமம் என்கிற அடிப்படையில் நாம் இதை பார்க்கும்போது அந்த ஸ்மெல் எவ்வளவு வேல்யூபிள்னு நமக்கு தெரியும். பரிமள தைலம் என்பது விலை உயர்ந்தது அந்த நாட்களில். அந்த பரிமள தைலம் போன்ற அவருடைய நாமம் தான் நாம் போகிற இடத்துல எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? இயேசுவின் குணம், பரிமள தைலத்தினுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸ், அதுக்குள்ள இருக்கிற எல்லா கலவைகள் எல்லாம் இணைந்து ஒன்றாக கொடுக்கிறதான ஒரு ஸ்மெல். மனிதர்கள் இயல்பாகவே தங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நற்பெயர் கிடைக்க வேண்டும், நன்மதிப்பு கிடைக்க வேண்டும், அல்லது நம்முடைய சாட்சி கெட்டு போய்விடக்கூடாது, நம்மை குறித்து மற்றவர்கள் வைத்திருக்கிற அபிப்பிராயம் எக்காரணத்தை கொண்டு சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள்.
த அப்ரூவல் ஆஃப் மென். மனிதர்களுடைய கண்களில் நாம் விரும்புகிறதான ஒரு அப்ரூவல், மனிதர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறதான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆர் ஒரு அக்செப்டன்ஸ் ஆர் ஹானர். அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், அவர்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும், நம்மை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்ல. திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் டெட் ஃப்ளைஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்கள் ஒரு பாத்திரம், கடவுளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்களுக்குள் கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்கிறதான ஒரு தைலம், பர்ஃப்யூம் இருக்கிறது. இவைகள் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் வெளிப்பட வேண்டும். ஆனால் மனிதர்கள் கண்களில் நமக்கு ஒரு கனம் வேண்டும், மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆர் த அப்ரூவல் ஆஃப் மென் என்கிறதான ஒரு செத்த ஈ எப்பொழுது வேண்டும் என்றாலும், அல்லது எப்பொழுதெல்லாம் நீங்கள் அப்ரூவலை எதிர்பார்க்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பர்ஃப்யூம்ல மிக்ஸ் ஆயிடுது. அப்படி மிக்ஸ் ஆவதனால தான் நாம் போகிற இடங்களில் கிறிஸ்து வெளிப்படவில்லை. ஒருவேளை வெளிப்படுகிறார், ஆனால் அது அரோமாவா இல்லை, அரோமாவா இல்லை. நம்ம போனாவே கிறிஸ்துவை வெறுக்கிறது போல மக்கள் நடந்து கொள்கிறார்களா? அது கிறிஸ்துவின் மீது உள்ள வெறுப்பு அல்ல, நான் நடந்து கொள்ளுகிற விதத்தின் மீது இருக்கிற வெறுப்பினாலே கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள் என்றால் டெட் ஃப்ளைஸ் உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சு. டெட் ஃப்ளைஸ் உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15:30. அதுல பாருங்க, சவுல் சாமுவேல் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் பாவம் செய்து விட்டேன், இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வரும். இதுல சவுலுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுங்களா? சவுல் கடவுளுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்து விட்டார். சாமுவேல் அவனோடு கூட சென்று பலி செலுத்த விரும்பவில்லை கடவுளுக்கு. காரணம், அவன் பாவம் செய்து விட்டான். கடவுள் அவன் பலியை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சாமுவேலுடைய பார்வையில். ஆக சாமுவேல் போகும்போது சவுல் தனியாக சாமுவேல் இடத்துல வந்து கெஞ்சுகிறான், என்னை எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு முன்பு கனம் பண்ணுங்க. எப்படி நீங்க கனம் பண்ண முடியும் என்றால், என்னோடு கூட திரும்பி வாங்க, வாக் வித் மீ டு sacrifice, to do sacrifice as if I am okay with God, as if I was accepted by God and also accepted by you. நீ என்னோடு நிற்கும்போது people will understand that you are with me, and by standing with me people will understand I am with God or God with me. Do you understand? அவன் பாவம் செய்து விட்டான், ஆனால் எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு முன்பு என்னை கனப்படுத்தி விடு, எனக்கு அந்த ஆணரை மட்டும் கொடுத்துரு, just approve me as though I was approved by God என்பதுதான் மனிதர்களுடைய நிலை. மனிதர்கள் அவர்களுடைய பெயருக்கு மற்றும் ஒரு களங்கம் வருவதற்கு விடவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. They try their best to be, do every possible work to gain that approval from man. If they try their best to gain approval from God, that is wonderful. But no, they try their best to get approval from men. மனிதர்கள்ட்ட வாங்கணும்னு தான் மனிதர்கள் அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க, கடவுள்கிட்ட வாங்குறதுக்கு இல்லை. ஆனா வேதம் கடவுளுடைய அப்ரூவலை தான் பெருசா பார்க்குது. கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா, கடவுள் அனுமதிக்கிறாரா, கடவுள் ஆசீர்வதிக்கிறாரா என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய மனிதனுடைய கண்களில் கனம் என்றுதான். ஆக இந்த சவுல் வந்து, ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஆனர் மீ பை கம்மிங் வித் மீ. நீங்க எப்பயாவது அந்த மாதிரிப்பட்ட ஒரு பொசிஷன்ல நின்றுருக்கீங்களா? உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. எப்படியாவது மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்கணும் என்று சொல்லி எங்கேயாவது நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டெட் ஃப்ளைஸ், செத்து போன ஈ உன்னுடைய அந்த பர்ஃப்யூம்ல கலந்துருச்சு. The moment you tried, don't worry, அந்த ஈ எடுத்து போடுறதுக்கு அல்லது உண்மையாகவே அது இல்லாத ஒரு பர்ஃப்யூமா நீங்க மாறுவதற்கு, அதை நீங்கள் சுமப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னமும். எரேமியா 38:19. அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன
யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன். சம்பவம் என்ன என்றால், இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். சிதேக்கியா அரசன் பாபிலோனிய படை எருசலேமை சூழ முற்றுகையிட்டிருக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கடவுளிடத்திலிருந்து ஏதாவது செய்தி உண்டா, அதாவது ஒருவேளை இந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா, பாபிலோனியர்கள் தோல்வியுற்று திரும்பி போயிடுவாங்களா, ஏதாவது நன்மை இருக்குதா என்று சொல்லு என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், கடவுளிடத்திலிருந்து செய்தி இருக்கிறது. என்ன? புறப்பட்டு உடனடியாக பாபிலோன் அரசனிடத்திலே படையிடத்திலே போய் என்ன பண்ணு, போயிட்டு சரணடைஞ்சிரு. கோ அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப், யூ வில் லிவ் என்று சொல்லுகிறான். உடனடியாக நோ 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 நோ, ஏற்கனவே நிறைய யூதர்கள் மக்கள் போய் அவங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் அங்கே ஒரு இடத்துல கும்பலாக வச்சிருக்கிறான் அந்த அரசன், பாபிலோனிய படை வச்சிருக்குது. நான் ஒருவேளை போனேன்னா நான் அரசன், ஆகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஏற்கனவே சரணடைந்த மக்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஐ ஆம் தேர் கிங், தே வில் ரெடிக்யூல் மீ. அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் லைக். எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், நான் ஒரு கௌரவம் வச்சிருக்கிறேன், நான் ஒரு அரசன். என்ன அவங்க கிண்டல் பண்ணுவதற்கு இது வாய்ப்பாயிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. வாட் வாஸ் காட்ஸ் வே? அங்க போய் அவங்கள்ட்ட சரணடை என்பது கடவுளுடைய செய்தி. ஆனால் இவன் தன்னுடைய கௌரவம், தனக்கான நற்பெயர், தன்னை மற்றவர்கள் கிண்டல் செய்துவிடக்கூடாது, பரியாசம் செய்துவிடக்கூடாது, குறிப்பாக தனக்கு கீழ் இருக்கிற மக்கள் என்பதிலே கவனமாக இருக்கிறான். அதற்காக பிரயாசப்படுகிறான். நீங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசினதையும், கடவுளுடைய வார்த்தை என்று நீ ஒன்று சொன்னாயே அந்த வார்த்தையையும், நான் போனதுக்கு அப்புறம் பிரபுக்கள் கேட்பாங்க. 25 நீங்க பார்க்கலாம். பிரபுக்கள் கேட்பாங்க, கேட்டினா நீ சொல்லவே கூடாது. நான் சாகாதபடிக்கு என்னை யோனத்தானுடைய வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லு என்று சொல்றான். டு யூ சீ தட்? இவன் தான் போயிட்டு அங்க விண்ணப்பம் பண்றான், ஏதாவது வார்த்தை இருக்குதா சொல்லுங்கன்னு, அரசன். ஆனா மக்கள் முன்பு எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஆனா அவன் தான் என்கிட்ட கெஞ்சனான், என்னை காப்பாத்துங்கோ என்று சொல்லி, என்பது போல நீ சொன்னா உன்னை உயிரோடு வைக்கிறேன், இல்லைன்னா இல்லை. டு யூ சீ தட்? If you see Sidekia's mindset and his presentation about himself and also about Jeremiah, you come to know how much he want approval of men, how much he was looking for approval of men. Approval of men. மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பது இயல்பாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிறதான காரியம். லூக்கா 16:15 கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனிதர்கள் தங்கள் பெயருக்கு நற்களங்கம் வந்துவிடக்கூடாது என்று முயற்சிக்கிறார்கள். ஆக தனக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தால் அது மேன்மையாய் பார்க்கிறாங்க. மனிதன் எதையெல்லாம் உயர்வாக எண்ணுகிறானோ அவைகள் கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பு, அபாமினேஷன் என்று சொல்லுகிறது. அபாமினேஷன் which means நாற்றம். it stings பாடி ஓடர்னு சொல்லுவாங்க. நாற்றம் நமது சரீரம் இயல்பாகவே வெளிப்படுத்துகிறதான சில ஸ்மெல்ஸ். அது அநேகர் அதை கவனிக்கிறது இல்லை, குறிப்பா அவங்க கவனிக்கிறது இல்லை, ஆனா மற்றவர்களால் கவனிக்கப்படும். அவர்கள் அதை கவனிக்கவில்லை, அவர்கள் அதை மேன்மையாக நினைக்கிறாங்க. யாரு? பரிசேயர்கள். ஆனால் கடவுள் அதை கவனிக்கிறார், அருவருப்பாய் இருக்கிறது. டு யூ சீ தட்? மனிதர்கள் மேன்மையாய் பார்க்கிற காரியம் கடவுள் முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆதியாகமம் 34:30 அதிலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாகிய சிமியோன், லேவி ஆகிய இருவரையும் பார்த்து கேட்கிறார், இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்தில், பெர்சியரிடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். என் வாசனையை, அதாவது நான் இந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், ஒரு கௌரவம் இருக்குது எனக்குன்னு.
நம்ம மக்கள் அடிக்கடி சொல்வதை கேட்டிருப்போம். ஊர்லலாம் ஊர்ல என்ன பேசுவாங்க, இப்படி பண்ற அப்படின்வாங்க. ஊர்ல என்ன பேசுவ? ஆக ஊர்ல எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். தட்ஸ் வாட் மீனிங், வச்சிருக்கிறேன். ஆக நீ இப்படி பண்ணைனா அவங்க என்ன நினைப்பாங்க? இவர் சொல்றாரு, என் வாசனை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். யூ மேட் மை ஸ்மெல் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட். எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட். அவருக்கென்று வைத்துக் கொண்டிருந்த ஒரு சாட்சி, ஒரு பெயர், நற்பெயர், அதை அவர்கள் செய்த செயலால கெடுத்து விட்டார்கள். நீங்க வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் on and off they worried about their personal name, அவர்களுக்கான நேம். அது கெட்டு போகுது அப்படின்னு அவங்க பதறுவார்கள், கதறுவார்கள். வேதம் முழுவதும், இந்த உலகத்திலையும். நீங்க யாத்திரையாகமோ 5ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்துக்கு போய் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் மோசே கிட்ட சொல்றாங்க என்னவென்று, பார்வோனுக்கு முன்பு எங்கள் வாசனையை நீர் கெடுத்து போட்ட. இதுவரைக்கும் பார்வோனுக்கு எனக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. என்ன ஐக்கியம்? செங்கல் வெட்டுவோம், இத்தனை செங்கல்னு சொல்லுவாங்க, வெட்டிடுவோம், கட்டடம் கட்டணும். இதை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். as long as we are doing this work we have a good fellowship. ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது, ஒரு நல்ல உறவு இருந்தது. there is a good testimony between us. அவங்க நல்லா வேலை செய்வாங்கப்பா, கொடுக்குற வேலையை செஞ்சிருவாங்க என்கிற ஒரு நல்ல இது இருந்தது எங்களுக்கு. நீ வந்த, என்னன்னு வந்த? கடவுள் உங்களை கானானுக்கு கொண்டு போறாருன்னு சொல்லி வந்த. நீ வந்து போய் பார்வோன்ட்ட பேசுன, என்ன நடந்துச்சு? இன்னைக்கு எங்க வாசனை கெட்டு போச்சு. அவங்க சொல்றாங்க பாருங்க, பார்வோனுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து விட்டீர். யூ மேட் அவர் அரோமா ஆர் அவர் ஸ்மெல் அன்பிளசன்ட். இட் ஸ்டிங்ஸ். மாற்றிட்டீங்க என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல், செதேக்கியா அல்லது யாக்கோபு அல்லது இங்கே இஸ்ரவேல் மக்கள் என்கிற ஒவ்வொரு கூட்டத்தையும் பாருங்க. they always worry about their smell, their fragrance, and they are very concentrate on it. They will give anything to protect their smell, their own smell. பட் வேதம் அப்படி சொல்லல. வேதம் அதை சொல்லல நம்மகிட்ட. if you go John chapter 12 42-43, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாகாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அவர்கள் அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஏன்? அடுத்த வசனம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை பார்க்கிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவர்கள் என்ன விரும்பினார்களா? மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கிற கனம் அல்லது மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கிறதான ஒரு பிரைசஸ் அல்லது மனிதர்களுடைய கண்களில் கிடைக்கிற அப்ரூவல். தே ஆல்வேஸ் சீக் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் மென். எப்படி என்றால் தே பிலீவ் இன் ஜீசஸ். இப்போ விசுவாசிக்கிற அதிகாரி ஒருவனும் இயேசுவை குறித்து வெளிப்படையா பேசவில்லை. இயேசு மேசியா தான், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருவனுக்கும் தைரியம் இல்லை. குறிப்பாக பரிசேயர்ல இருக்கிறவங்களுக்கு. ஏன் என்றால் பரிசேயர்கள் அன்றைக்கு ஒரு சட்டம் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க, எழுதப்படாத சட்டம். யாராவது இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை அல்லது நாசரேத்தூர்காரனாகிய இயேசுவை மேசியா என்று ஒத்துக்கொண்டால் அவர்களை ஜெப ஆலயங்களிலிருந்து தள்ளி வைத்து விடுவோம் என்று அவர்கள் திட்டம் வச்சிருந்தாங்க. we will excommunicate them from the church, synagogue என்று. ஆகவே அவர்கள் சபையிலிருந்து, அதாவது சபை என்றால் சைனகோஜ், ஜெப ஆலயம், அவைகளிலிருந்து தள்ளி வைக்கப்படாத படிக்கு, அல்லது இவர்கள் எல்லாம் அதிகாரிகள், ஆகவே இவர்களுடைய அந்த பொறுப்புகளிலிருந்து தள்ளி வைக்கப்படாத படிக்கு இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாமல் இருந்தார்களாம். ஏன்? அவர்கள் மனிதர்கள் மூலமாய் வருகிற மகிமையை விரும்பினார்கள், அதிகமாய் விரும்பினார்கள். தேவர், அதாவது அவங்களுக்கு பசி. என்ன பசி என்றால் people has to praise them. people தங்களை வாழ்த்த வேண்டும், உயர்த்த வேண்டும், புகழ வேண்டும் என்கிறதான பசி.
அதுக்காக உழைச்சாங்க. அவங்க எப்படி உழைச்சாங்கன்னா, இயேசுதான் கிறிஸ்து என்று கடவுள் உணர்த்தி விட்டார். வசனங்களின் வழியாக, அடையாளங்களின் வழியாக, இயேசுவின் வார்த்தைகளின் வழியாக. they got a sense, yeah, he is Messiah என்கிற எண்ணம் வருகிறது. பட் அவர்களுடைய பசி தங்களுடைய பெயர், தங்களுடைய பதவி, தங்களுடைய பொசிஷன் என்று இருக்கிறதுனால உணர்ந்து கொண்ட, அறிந்து கொண்ட இந்த காரியத்தை விட்டுவிட்டு they keep shut their mouth. அவளுடைய வாயை மூடிக்கொண்டார்கள். இயேசுவை மறுதலிக்கல. they keep shut their mouth. keeping shut their mouth when the time comes is a dead fly. எதற்காக அந்த டெட் ஃப்ளை உங்க வாழ்க்கையில் வந்துச்சு? you are seeking approval of men. மனிதர்களிடத்துல ஒரு அப்ரூவல் எதிர்பார்க்கிற, மனிதர்களிடத்துல உன்னுடைய அதிகாரம் பறிப்போய்விடக் கூடாது என்று நினைக்கிற, மனிதர்களிடத்துல உன்னுடைய நற்பெயர் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற, that is a dead fly, my dear brothers. அதை விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்களுடைய ஜாடியில இருக்கிறதான பர்ஃப்யூம் ஸ்டிங்ஸ். These people in their lifetime, அவர்கள் போன இடங்களில் எல்லாம் they think that மேன்மை, கனம் என்று சொல்லி, honored என்று சொல்லி, when God sees it stinks. யோவான் 9 இதுல பாருங்க, 20, 21 ஆகிய வசனங்கள். பிறவிக்குருடனாய் இருந்த ஒருவனுடைய கண்களை இயேசு திறக்கிறார். திறந்தவுடன் அவன் எப்படி பார்வையடைந்தான் என்று பரிசேயர்கள் அந்த பெற்றோரை கூப்பிட்டு கேட்கிறார்கள். கேட்கும்போது அந்த பெற்றோர் சொல்றாங்க, 21ஆம் வசனம், இவன் குருடனாய் தான் பிறந்தான், அது எங்களுக்கு தெரியும். தன் பிள்ளையை குறித்து சொல்றாங்க. ஆனால் இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்றும் எங்களுக்கு தெரியாது. இவன் நன்றாக வளர்ந்தவன் தான், இவனையே கேளுங்கள், இவனே சொல்லுவான். அந்த பெற்றோருடைய வார்த்தை. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, why their parents were not wanted to tell that. ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தமே அவனிடத்தில் கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். Do you see that? இந்த 2 பேருக்கும் அந்த குருடனாயிருந்து கண்கள் திறக்கப்பட்ட அவனுடைய அப்பா அம்மாவுடைய நீடு என்ன அங்கனாக்கா, தாங்கள் ஜெப ஆலயங்கள்லேருந்து தள்ளி வச்சிடப்படக்கூடாது. தள்ளி வச்சிட்டாங்களா, அவமானம் மனிதர்கள் மத்தியில. ஆகவே தள்ளி வைக்கப்படாமல் இந்த கூட்டத்தோடையே இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். அதற்கு they don't want to acknowledge Jesus as Christ. இது மனிதர்களிடத்தில் ஒரு அப்ரூவலை எதிர்பார்க்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அப்ரூவல் இருக்குல்ல, that's only a short lived. மிகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான். அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் நீங்க ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டீங்கன்னா அது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சு வச்சு அந்த இமேஜ் என்கிற ஒரு பெரிய பலூன் இருக்குல்ல, that will go immediately, that will blast. நீங்க சம்பாதிக்க இமேஜ் அது ஒரு பெரிய பலூன் போல போயிட்டே இருக்கும். பட் ஒரு புத்தியீனமான ஒரு காரியம், அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் செய்துட்டீங்கன்னா இம்மீடியட்டா அவங்க கண்ணில் அவங்களுடைய இமேஜ் புஸ்வானமா போயிடும். திஸ் இஸ் வாட் இன் த வேர்ல்ட் ஆப்ரேட்ஸ். உலகம் எப்படிதான் அது இயங்குது. ஆனா கடவுளுடைய பார்வையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற கணம் இருக்குல்ல, இட்ஸ் எட்டர்னல் வேல்யூ. அந்த எட்டர்னல் வேல்யூவை தான் இயேசு வேல்யூ பண்றாரு. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டுகளும் அதை தான் அவர் பெரிதாக எடுத்துக்கொண்டார். அதை மட்டுமே அவர் பெரிய ஒரு சொத்து போல பாவித்தார். கடவுளுடைய அப்ரூவல், ஃபாதர் காட்ஸ் உடைய அப்ரூவல். இஸ்ரவேல் தேசத்தை தாண்டி அவர் எங்கேயுமே போகல. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் சிதறி இருந்த பகுதியாகிய தீரு, சீதோன் அல்லது இந்த பகுதிகள் வரைக்கும் தான் அவர் போனார். பிலிப்பு, செசரியா, இவ்வளவுதான். இதற்கு மிஞ்சி அவர் எங்கேயுமே போகல. கடவுளுடைய ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற பெயரில் கூட. ஏன் என்றால் அப்ரூவல் ஆஃப் காட். ஃபாதர் காட்னுடைய அப்ரூவல் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட் ஒழிய இட் இஸ் நாட் அபவுட். ஒரு இடத்துல மீண்டும் பேசுவதற்கு கூப்பிட்டாங்க. காலையில வந்து தேடுறாங்க, எங்க போயிட்டீங்க? பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் யூ.
நேற்றைக்கு அவர் நிறைய அற்புதம் செஞ்சாரு. நைட்டு மறுநாள் காலையில பெருங்கூட்டம் கூடிடுச்சு. இயேசு இல்ல அங்க. சீஷர்கள் போய் கேட்குறாங்க, எங்க போயிட்டீங்க? எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கம் ஆன் லார்ட், there is lot of people to heal. You have a power. இயேசு சொல்லுகிறார், my father said I have to go some other place because he want approval from father, not the approval of men. He always working for his father's approval. மனிதர்கள் தங்களை நேசிக்கிறவர்கள், தங்கள் புகழ் பாட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். தங்களை குறித்து யாராவது நல்லா புகழ்றாங்களா, நல்லவன் என்று சொல்றாங்களா, அவர்களுக்கு உள்ளே ஒரு ஆனந்தம் பொங்கும். இயல்பு, யாரும் விதிவிலக்கு அல்ல. இதை சொல்லுகிற நானும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. We need to learn how to die for that seeking approval from men. எப்படி மனிதர்கள் கண்களில் இருந்து வருகிறதான அந்த அப்ரூவலுக்கு சாகுவது, அந்த எண்ணத்திலிருந்து முழுமையாய் அறுபடுவது என்பதை கற்றுக்கொள்ள we need to work hard. It's not easy. It's not easy. We need to work hard. நாம் அந்த எண்ணங்களுக்கு சாக வேண்டும். நீங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை அது. பல்வேறு காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கியது தான் நாம சுமக்க போகிற சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் சொன்னார்ல, அதில் ஒன்று, அந்த சிலுவையில பல்வேறு காரியங்கள் இணைந்திருக்கிறது. அதில் ஒன்று, மனிதர்களுடைய பார்வையில் கிடைக்கிற கனத்திற்கு சாக வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு போனா try your best to be unnoticed. I always try to be, not in my beginning years, no. அப்பெல்லாம் நல்லா ஷோ அப் பண்ற ஒரு பர்சனாக தான் நான் இருந்தேன். பட் when God's word நம்ம படிக்க கேட்க கடவுளுடைய பேச we learn, when we see the big light of Jesus, இயேசு என்கிற அந்த பிரகாசமான அந்த ஒளியை பார்த்து விட்ட பின்பு நாம் எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு நாற்றம் என்பதை நாம் உணர்ந்த பின்பு when we enter somewhere we try to hide somewhere என்கிற அளவுக்கு மெதுமெதுவாய் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறேன். இன்னும் முழுமையா அடையல. I encourage all of you, be unnoticed. Die for the approval of men. மனிதர்கள் நம்மை அங்கீகரித்து விடுவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா, மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு கனம் கிடைத்து விடுமா? Please die for that, sisters and brothers. அதற்காக மரித்து போங்க அந்த விஷயத்திற்கு. கலாத்தியர் 2:12-13 ஆகிய வசனங்கள். எப்படியெனில், யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே பேதுரு புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்திலே பர்னபாவும் இழுப்புண்டான். இந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்தியோக்கியாவிலே பவுல், பர்னபா எல்லாம் ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. பேதுரு எருசலேமில் இருந்து அந்தியோக்கியாவை விசிட் பண்ண உடனே சபை கூட்டமெல்லாம் முடிந்த உடனே எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்தியோக்கியா சபையில யூதர்கள் இருக்கிறாங்க, புரஜாதி மக்கள், கிரேக்கர்கள் இருக்காங்க, இன்னும் மற்ற எத்திக்ஸ் பீப்புள் இருக்காங்க. எவ்ரிபடி, those who are accept Jesus, they sit together and eating the food. While eating, all of sudden எருசலேமில் இருந்து ஜேம்ஸ் கிட்ட இருந்து சில பிரதர்ஸ் வராங்க, யாக்கோபு கிட்ட இருந்து. அவங்க வந்த உடனே அது வரைக்கும் இவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பேதுரு உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து தனியாக போய் நிற்கிறார். நான் இவங்களோடு சாப்பிடவில்லை என்பது போல காட்ட முயற்சிக்கிறார். ஏன் என்றால், இங்கே அநேகர் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், யூதர்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள். ஆகவே இந்த கூட்டத்தில் நான் சாப்பிடவில்லை என்று வாயால் சொல்லாமல், ஆனால் செயலால் காட்ட விரும்புகிறார். அந்த கூட்டத்தில் எழுந்து நிற்கிறார். அவர் எழுந்து நின்ற உடனே இதை அப்படியே உணர்ந்து கொண்ட, உள்வாங்கி கொண்ட மற்ற யூதர்கள், விருத்த சேதனம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அந்த கூட்டத்திலிருந்து எழுந்துடுறாங்க. On top of that, பவுலோட அவ்வளவு நாள் ஊழியம் செய்துட்டு இருந்த பர்னபாவும் எழுந்து நின்றாரு. He also don't want to show himself as eating with everybody. Why? They were looking for the approval of men. They were looking for approval of men. ஜேம்ஸ் என்ன நினைப்பார் என்ன பத்தி? பேதுரு
விருத்த சேதனம் இல்லாதவங்கள சாப்பிட்டாரா? ஐயோ, கொலை குற்றமாயிச்சே என்று நடந்து கொள்ளுமோ என்கிற ஒரு உணர்வு, தன் பெயருக்கு இருக்கிறதான ஒரு உணர்வு இருக்குல்ல. he did a hypocrisy-ன்றாரு பவுல். அதை இங்கிலீஷ் வேர்ஷன்ல அவனுடைய அந்த ஹிப்போக்ரசி அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சான், அங்க இம்மீடியட்டா ஸ்ப்ரெட் ஆச்சான். மற்ற யூதர்களும் அதுல கலந்துக்கிட்டாங்க, பர்னபாவும் அதுல இழுப்புண்டான். எஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சீக்கிங் ஹானர் ஆர் சீக்கிங் அப்ரூவல் ஃப்ரம் மென் இஸ் அ டெட் ஃப்ளை. செத்து போன ஒரு பூச்சி, ஈ. அது உங்கள் ஃப்ராக்ரன்ஸை கெடுத்துடும். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 5:44 இயேசு சொல்லுகிறார், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இயேசுவை இந்த கூட்ட மக்கள் விசுவாசிக்கவில்லை, யூதர்கள். ஏன் அவர்கள் விசுவாசிக்கவில்லையா? ஏற்கனவே ஒரு கூட்ட மக்கள் அறிக்கை பண்ணவில்லை. பொதுவாக ஏன் அறிக்கை பண்ணவில்லை என்றால், மனிதர்களிடத்திலிருந்து வருகிற கணத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், கடவுளிடத்திலிருந்து வருவதை தவிர்த்து. இங்கே ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அவர்கள் ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கு கிடைக்கிற அந்த மகிமையை எப்பொழுதுமே வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். They always seeking for the glory or prizes or honor or approval from people. But they were never think about the glory which come from God. தேவனாலே மாத்திரம் கிடைக்கிற மகிமை. Do you see that? The glory Jesus was actually looking or actually seeking or actually having was only coming from Father God. இயேசு. ஆனால் அவைகளை இந்த மனிதர்கள் தேடவில்லை, அவைகளை இந்த மனிதர்கள் நோக்கவில்லை. ஆனால் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர்களுக்கு கிடைக்கிற மகிமை, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்ன உடனே, உங்க ட்ரெஸ் கூட சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்வது இயல்பு. காரணம், நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருச்சு, அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலன்னா அவருடைய நாள் இன்னைக்கு முடியாதே. டேக் இட் இல்லையா? இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. ஆனா இங்க இயேசு சொல்லுகிறார், ஒருவரால் ஒருவர் கிடைக்கிற அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீங்கள். 41ஆம் வசனம் பாருங்க, அதுல இதே அதிகாரத்துல. ஆனால் தன்னை குறித்து அவர் சொல்றாரு, நான் மனிதரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. I never accept glory from men. அல்லது I never accept prizes from men. I never seek approval from men. இயேசு, நான் மனிதர்களிடத்திலிருந்து வர அப்ரூவலை எதிர்பார்க்கல, ஏற்றுக்கொள்வது இல்லை. That is a stand Jesus is taking. That is why his name is a fragrance aroma. That is why his sacrifice was a fragrance aroma to Father. That is why God wanted Paul to show the fragrance of Christ wherever he goes, because Christ is a beautiful, pleasant aroma, because he always seeks Father's glory. He never seeks men's glory. மனிதர்கள் மூலமா வரதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆஸ்திரியாவுடைய பிரான்ஸ் ஜோசப் என்கிற ஒரு அரசன் 1916ஆம் ஆண்டு இறந்து போனார். நவம்பர் மாசத்துல 30ஆம் தேதி. அவருக்கு ஒரு அடக்க ஆராதனை நடக்குது. அந்த அடக்க ஆராதனை ட்ரெடிஷன் படி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அடக்க ஆராதனை, அரசர்களுக்கு மட்டும் இருக்கிறதான ஒரு ட்ரெடிஷன். தட் இஸ் அ லாஸ்ட் ட்ரெடிஷன் செர்மனி நடந்ததான் ஹிஸ்டரி சொல்லுது. இவருக்கு 37 பட்ட பெயர்களாம். whenever wherever he comes they will say all 33 பெயர்கள். பேரை கேளுங்க, என்னதுனாக்கா, the imperial of apostolic majesty France Joseph First, by the grace of God, emperor of Austria, king of Hungary, defender of faith, prince of Bohemia, Morvita, grand duke of Lombardy, அப்படி லைனா சொல்லிட்டே 37 இதை சொல்லுவாங்க. இவருக்கு எப்பவுமே இறந்து போன பின்பு பட்டாடை உடுத்தி பெரிய ஒரு பட்டாளம், அதாவது ரொம்ப ரிச்சான ஒரு 1,00,000 பேர் மக்கள் கலந்துக்கிட்டாங்களாம் அந்த நாட்களில். 1000 இன்வெட்டிஸ் அழைச்சாங்களாம். இப்படிலாம் அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய கேஃபினை தூக்கிட்டு போறாங்க.
எங்க புதைப்பாங்க என்றால் அங்க இருக்கிற அந்த ஹங்கேரியில வியன்னால இருக்கிற சர்ச்சுக்கு கீழே இருக்கிறதான கிரிப்ட், சர்ச்சுக்கு கீழே இருக்கிறோம் அது, அந்த கிரிப்ட்ல புதைக்கிறதுக்கு அங்கே ஒரு டோர் இருக்குமா. அந்த டோர் கிட்ட இவர்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் நின்னோடனே இதை நடத்துகிற அந்த கேப்டன் வந்து அங்க போயிட்டு கிட்ட போய் தட்டுறாரு, ஓப்பன் அப்படின்னு. உள்ள ஒரு கார்டினல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். இது ட்ரெடிஷன். ஊ கோஸ் தேர், யார் வர்றதாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த 37 பட்டத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே we don't not know him, எனக்கு தெரியாது அவரை அப்படின்னு அங்க உள்ள இருந்து சொல்றாங்க. மறுபடியும் கேட்கிறாரு, who goes there அப்படின்னு. மறுபடியும் இந்த 37 பட்டத்துல சிலதெல்லாம் குறைச்சிட்டு சிலதை மட்டும் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் உள்ள இருந்து கார்டினல் சொல்றாரு, we don't know him, who goes there. இப்போ கடைசியா 3வது முறை அவங்க சொல்றாங்க, we bear the body of Franz Joseph, our brother, a sinner like us all. அப்படி சொன்ன உடனே கதவு திறக்கப்படுகிறது. மக்கள் தங்கள் பெயருக்கு அலைகிறவர்கள். 37 பட்டத்தையும் செத்து போனதுக்கு அப்புறம் சொல்லி அவங்க திறக்கல. அதுல அந்த ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னா, அந்த ட்ரெடிஷன் படி யூ ஆர் நத்திங் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் அந்த ட்ரெடிஷன் வச்சிருக்காங்க. ஓவர் யூ மேபி, இந்த உலகத்தில் வாழ்ந்த போது உன்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டு இருக்கட்டும், பட் when you died, if you wanted to be buried in the name of Jesus, you have to come here as a sinner who saved and a brother of Jesus Christ. That's all. அந்த இதை சொன்னதுக்கு அப்புறம் கதவு திறக்கிறது, அவருடைய பாடியை அங்க புதைக்கிறார்கள். பிரியமானவர்களே, மனிதர்களிடத்திலிருந்து வருகிறதான அந்த கனம், அப்ரூவல், அது ஒரு செத்து போன ஒரு உங்கள் வாழ்க்கை என்கிறதான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த பரிமள தைலம் ஆகிய அதை கெடுத்து போடும். இயேசுவை அப்படியே பின்பற்றின மனிதர்கள் இருக்கிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காட்டுறேன், திருப்புங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 1:10. அதுல அவர் சொல்றாரு, I am not trying to win the approval of people. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இங்க? கலாத்தியர் 1:10, I am not try to win the approval of men, or I am not trying to please men, or I am not trying to get honor from men. That's what Paul stand. இயேசு என்ன சொன்னாரு? மனிதர்களிடத்திலிருந்து வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. பவுல் சொல்றாரு, I am not seeking approval of men. You see that? இதுதாங்க ஸ்டாண்டு. இயேசு நின்ற அதே நிலையில பவுல் நிற்கிறார். இந்த நிலையைத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனும் எடுக்க வேண்டும். I am not seeking approval of men. Go and see Christian world today. 1 Thessalonians chapter 2 verse 6. Again இங்கேயும் பவுல் சொல்றார் பாருங்க, நான் மனிதனால் வரும் மகிமையை தேடவில்லை. மனிதனால் வருகிற மகிமை அல்லது கனம் அல்லது அப்ரூவல் அல்லது மனிதன் இடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறதான ஒரு நற்சாட்சி, இவன் நல்லவன் அல்லது இவன் திறமையானவன் அல்லது இவன் பரிசுத்தவான் அல்லது இவன் நீதிமான் என்கிறதான அந்த இது நான் அதை தேடல. பிரியமானவர்களே, if you want to be a effective member of the body, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில, if you want to be effective, or in your lifetime, if you want to be an effective Christian who influences a lot of people in your lifetime, இந்த ஒரு காரியம், மனிதர்களுடைய கண்களில் கிடைக்கிற அந்த அப்ரூவலுக்காக ஏங்குவதை, அதுக்காக முயற்சிப்பதை, அதை பிரதானமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதை விட்டு போங்க. அதிலிருந்து மனம் திரும்புங்கள். கடவுள் உங்களை கனப்படுத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். யோசுவா 4ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் போய் படிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த யோர்தானை அவர்கள் கடந்த அந்த நாளிலே இஸ்ரவேல் மக்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். அது கடவுளிடத்திலிருந்து கிடைக்கிறதான அப்ரூவல். யோசுவாவே தலைவனாயிரல. மோசே இறந்து போயிட்டாரு, நான் தலைவன் ஆகிறேன்னு வரல. God make him, இல்லையா? ஆகவே கடவுள் கனப்படுத்தினார்.
இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். சங்கீதம் 2ல் நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகவே கடவுள் இயேசுவை கனப்படுத்துகிறார். யாருமே தன்னில் தானே அங்க போயிட முடியாது. when God honor you, when God give you glory, or when God approved you, finished. Don't worry about the world. இந்த உலகம் என்ன நினைக்கும், என்ன சொல்லும், don't bother. If God approved, you can even stand single. தனி மனிதனாய் நில்லு உண்மைக்காக. If God approval, that's enough. எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட பாதை தான் சரியா இருக்கும் என்று அவசியம் இல்லை. எல்லா மக்களும் ஒத்துக்கொண்டதுதான் உண்மை இல்ல. அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு வேதத்தில் என்ன விதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்? இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்கி கொண்ட அப்போஸ்தலர்கள் என்ன விதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? பரிசுத்த ஆவி மூலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இவைகள் தான் மேட்டர்ஸ். Always seek for the approval of God, my dear brothers and sisters. இப்போ நமக்கு அரசனாகிய இயேசு வர இருக்கிறார். He was waiting in the throne, in the heaven. He will come anytime, is it not? Now, as a bride, தனியாகவும் சரி, சபையாகவும் சரி. Now, as long as king is waiting, you need to give what? The fragrance. Fragrance. Sweet aroma என்கிறதான அந்த fragrance கொடுக்கணும். இதை தான் பவுல் எல்லா இடத்துலையும் பண்ணார். இதை பண்ணுவதற்குத்தான் நம்மை போன்ற மக்களை தினசரி கடவுள் மெருகேற்றி கொண்டிருக்கிறார். எங்கே சற்று கரடுமுரடான பகுதி நமக்குள் இருக்கிறது, அதை தட்டி எடுத்து, எங்கே பாலிஷ் பண்ணணுமோ அதை பாலிஷ் பண்ணி, எங்கே நம்மை உற்சாகப்படுத்த வேண்டுமோ அங்கே உற்சாகப்படுத்தி, எங்கே நம்மை மனம் திரும்ப அழைக்க வேண்டுமோ அங்கே மனம் திரும்ப அழைத்து, நம்மை அவர் மெருகேற்றி கொண்டிருப்பது எதற்கு என்றால், கிறிஸ்து என்கிறதான அறிவை, வாசனையை போகிற இடங்களிலெல்லாம் கொண்டு போய் சேர்க்க. அரசன் பந்தியில் இருக்கும் வரை my perfume give forth its fragrance. உங்க ஒவ்வொருடைய வாழ்வும் ஒரு பர்ஃப்யூம். நீங்க போடுற பர்ஃப்யூம் போலவே உங்க வாழ்க்கையே ஒரு பர்ஃப்யூம். wherever you go, my dear brothers and sisters, people must smell Jesus, not by your words. தன்னில் தானே வார்த்தைகளை சொல்லாமலேயே people must smell. People must smell and see and accept Jesus as a sweet aroma. அதற்கு செத்த ஈ உங்களுடைய பர்ஃப்யூமில் விழாம பார்த்துக்கோங்க. ஒரு செத்த ஈ மனிதர்களுடைய அப்ரூவல் அல்லது மனிதர்கள் கண்களில் கிடைக்கிற கனம், மகிமை, அவைகளுக்கு மறித்து போங்கள். By doing that, wherever you go, you will give a fragrance of Jesus. May God bless you.